திரைப்படத்தை பார்த்துட்டு ஏமாறாதீங்கப்பா. உங்களுக்குன்னு ஒரு வருங்காலம் இருக்குது. அந்த வருங்காலத்தை வடிவமைக்கிறதுக்கு நீங்கள் சரியான முறையில் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணும், உங்களுக்கான வேலை வாய்ப்பை நான் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பேன், அந்த வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்கலான் இருக்கேன். இதுதான் அரசியல் தலைவரோட பேச்சாக இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் பெண்கள் எத்தனை காலம் தான் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியும்? உங்களுக்கு ஆபத்துனா உங்களை நீங்கள் தற்காத்து கொள்றதுக்கு என்னென்ன வழிவகையோ அதை நான் செய்வேன். இதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசணும். இதை விட்டுட்டு அவர் பேசுனது முழுக்க அங்கிள், ராங் அங்கிள், அது இது அங்கே எதிரில் வந்திருக்க கூட்டம் பாவம். இவர் இப்படி பேசினாதான் அதை ஒரு 10 நிமிஷமாவது கேட்குங்கிற கூட்டம் தான் அங்கே இருக்காங்க. ஆனால் அவங்கள மட்டுமே அவர் நினச்சி ஒரு அரசியல் கடந்து பேச்சு. இது ஒரு காமெடி ஸ்பீச் தாங்க. இதில் என்ன இருக்குது? இது வந்து அரசியல் பேச்சே கிடையாது. இப்போ திமுக ஒரு பாய்சன் சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்க கருத்து என்ன? அது பாய்சனா இருக்குங்க, இருக்கட்டும். நீங்க எப்படி நல்லவங்களா இருக்கீங்க? நீங்க அவங்க பாய்சன், திமுக பாய்சன், அதனால திமுக வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கட்சி ஆரம்பிச்சு சொல்லியிருக்காரு. அவங்க பாய்சனா இருக்காங்க, நீங்க எப்படி பாயசமா இருக்க போறீங்க?